ஆஸ்கர் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் பிரின்சியோட அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு ஆஸ் யூஷுவல் நீங்கள் தம்மையில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆள் தெய்வமணி சித்தர். தெய்வமணி சித்தர் யார் என்னன்னு சொல்லி அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள்னால் யாருன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தர்கள் அப்படின்னா சித்தத்தில் தெளிந்தவர்கள்னு சொல்லுவாங்க. சித்து அப்படின்னா அறிவு ஞானம்னு சொல்லுவாங்க. அறிவிலும் ஞானத்திலும் தெளிந்தவர்கள் தான் சித்தர்கள். அதாவது தெளிந்த கூர்ந்த பார்வை அகத்திலும் புறத்திலும் உடையவர்கள்னு சொல்லுவாங்க. அகம் புறம்னா நமக்கே நல்லாவே தெரியும். அகனா மனசிலும் அறிவிலையும் அவங்க தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி பேசுகிற பேச்சும் ரொம்பவே தெளிவாக இருக்கும். அது நீங்கள் ஒரு ஆன்சர் கேட்டீங்க, ஆன்சர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சரை அவங்களால கரெக்டாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் நிறைய பவர் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களோட தியானத்தின் மூலமாக அவங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கும். நமக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் நிறைய பேர் சாபமிட்டா பலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் கதை கிடையாது, உண்மைதான். ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த 18 சித்தர்கள், தெரிஞ்சது 18 தாங்க, இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ தெரிஞ்ச 18 சித்தர்களும் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க தனக்கு எவ்வளோ பவர்ஸ் இருக்குது அப்படின்றது. இவ்வளோ பவர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல 7 சக்ரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த 7 சக்ராவையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்தணும். எதன் மூலமாக? நம்மளோட தியானத்தின் மூலமாக, அதாவது மெடிடேஷன் பண்ணி நம்மளோட உடம்பையும் நம்மளோட மனசையும் நம்மளோட எண்ணத்தையும் எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம சித்தர்கள் எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோதிடம், மந்திரம், தந்திரம், மாந்திரீகம், சித்த மருத்துவம், அதுக்கப்புறம் யோகா, இது எல்லாத்தையும் விட முக்கியமானது ரசவாதம். என்ன பிரின்ஸ் இந்த ரசவாதம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இரும்பை கூட பொன்னாக்கக்கூடிய மந்திரம். அது மந்திரம் கிடையாது, அது ஒரு வகையான தந்திரம் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதோட மெத்தட் அதே மாதிரி தான் இந்த மண்ணை பொண்ணாக்கக்கூடிய மெத்தட்லாம் சொல்லுவாங்களா, ஸோ அதுதான் வந்து நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போது மறந்துடுச்சா இல்லை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லையா? யூஸ் பண்ணி நமக்கு தெரியாமல் இருக்கா? எனக்குலாம் தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி யாரையாவது தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் அவங்கள டேக் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அண்ட் இதெல்லாம் தான் சித்தர்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். ஸோ சித்தர்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க பேஸ்ட் ஆன் துறவி மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது வந்து தனக்கு முற்றும் துறந்தவர்கள் துறவின்னு சொன்ன மாதிரி தனக்கு இது மட்டும் போதும், தேவையானதை வைத்துட்டு மிச்சத்தை எல்லாருக்குமே வந்து கொடுத்துறது. இதுதான் வந்து சித்தர்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அதாவது பேராசை இருக்காது, ஈகோ இருக்காது, அதாவது வந்து பொறாமைத்தனம் இதெல்லாமே எதுவுமே இல்லாமல் தனக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கும் பங்கு போட்டு கொடுத்து, அது சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோட வாழ்றவங்க. தனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் அதுக்கு தனக்கு எவ்வளோ போதுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றவங்க எல்லாருக்குமே வந்து இருக்கிறத ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. தெய்வத்துக்கு தன்னை சமர்ப்பிச்சு அதன் வழி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் சித்தர்கள். இப்போ சித்தர்கள்னா யாரு, அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம்ல. இப்போ வாங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சித்தரை போய் பார்ப்போம். இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் நம்மளோட சென்னையில் அண்ணா சாலை பக்கத்தில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. நம்மளோட சித்தர் வந்து நாகாத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. இவரோட இயற்பெயர் தெய்வமணி சித்தர், அதாவது தெய்வமணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தரே சொல்லியிருக்காரு. இவர் பார்க்க ரொம்ப எளிமையான தோற்றத்தை உடையவங்களா இருக்காங்க. இவர்கிட்ட நாங்கள் போனப்போ இவங்களை பற்றி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணோம். அதில் ஒரு சில விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் 30 வருஷமாக அதே இடத்துல தான் இருக்காராம். 80 வயசு ஆன மாதிரி தோற்றம் உடையவங்க, ஆனால் 30 வருஷமாக அதே தோற்றத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயில் நிர்வாகி வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வெயில், மழை, புயல், இந்த காற்று, இந்த மாதிரி எந்த ஒரு டிசாஸ்டர் வந்தாலுமே வந்து எந்த ஒரு ஷெல்டருக்குள்ளேயும் போய் வந்து அடங்கி உட்கார மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தனக்கு உண்டான ஒரு ஷெல்டர் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாலும் இது வேண்டாம், என்ன வந்து இந்த இடத்துல தான் இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த நாகாத்தம்மன் கோயிலுக்கு பக்கத்திலே தான் இருந்தாலும் 30 வருஷமா அந்த கோயிலுக்குள்ள போனதே இல்லையா. ஏன் இந்த கோயிலுக்குள்ள வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை ஆச்சி என்ன இந்த இடத்துல தான் இருக்க சொல்லியிருக்கா, என்ன உள்ள வர சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் சொல்லியிருக்காரு. அவங்க ஆச்சி சொல்லி மென்ஷன் பண்ணது அந்த நாகாத்தம்மனை. ஸோ இந்த சித்தர் வந்து கோயிலுக்குள்ளே போகாததுக்கு ரீசன், கடவுள் இன்னும் என்ன கோயிலுக்குள்ளே கூப்பிடல அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர் வந்து பரிபாஷையில் வந்து பேசவும் செய்கிறாரு, எழுதவும் செய்கிறாரு. பரிபாஷை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம், பல பேர் அது இன்னும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து பரிபாஷையில் தான் மோஸ்ட்லி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சித்தருக்கு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 ரூபா சித்தர். ஏன் இந்த சித்தருக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னை தேடி வந்த நிறைய பேர்
பேருக்கு அவர் நன்மைகள் செய்தது காரணமாக அதுக்கு அன்பளிப்பாக வந்து நிறைய பேர் காசு எடுத்து கொடுத்துருக்காங்க. காசு அப்படின்னா வந்து காசு பணம் அப்படிங்கிறது பேய் பிசாசு, எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒதுக்குன சித்தர் எல்லாருமே கம்பல் பண்ண ஆரம்பிச்சோன்னே சரி ஓகே எனக்கு ₹1 மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ₹1 மட்டும் கை நீட்டி வாங்கியிருக்காங்க. அதுவும் பல பேர்கிட்ட வாங்காமல் கூட இருக்காராம் இப்போ வரைக்கும். நாங்கள் போனப்பவும் அந்த காட்சியை வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சித்தருக்கு வந்து நம்ம நிறைய ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, ஜூஸஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுக்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவர் கொடுத்துருவாராம். இவர் எப்படி தன்னோட குறைகளை தீர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நாங்களும் போய் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தோம். அதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரவங்க எல்லாருக்குமே ஒரு நோட்டும் பென்சிலும் கொடுத்துட்றாரு. அதில் அவரோட பேரும், அதாவது போய் உட்காரவங்களோட பேரும் அவங்களோட கவலைகளும் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். அது எழுதி முடிச்சதுக்கப்புறமா அவர் பரிபாஷையில் நிறைய விஷயம் பேசுகிறாரு, பரிபாஷையில் அந்த நோட்டில் நிறைய விஷயம் எழுதுறாரு. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது நடக்கும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி எங்ககிட்டயே சொல்ல சொன்னார். ஸோ எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்தி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இதுதான் நம்மளோட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில் வாழ்ந்துட்டுருக்க தெய்வமணி சித்தரோட ஃபுல் வாழ்க்கை வரலாறு. தனக்கு பார்க்க 80 வயசு மாதிரி இருந்தாலுமே அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா எனக்கு இன்னும் 25 வயசு தான் ஆகுது, எனக்கு இன்னும் வயசாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் பேசிட்டு தான் இருக்காரு. தினம் இன்னும் அவரை பார்க்க பல பேர் வந்துட்டே தான் இருக்காங்க. சரி ஓகே பிரின்சி, போன வீடியோவில் சொன்ன மாதிரி இவரும் சித்தரா இல்லையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சொல்கிற பதில் என்னவா தெரியுமா இருக்கும்? சித்தர்களோட குணாதிசயங்களில் ஒரு விஷயம் தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மற்றதை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்குற விஷயம். இந்த விஷயம் இவர்கிட்டையும் இருக்குது. தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்க பல வழிகள் இருந்தும் அவர் தனக்குன்னு எந்த சொத்தையும் சேர்த்து வச்சுக்காமல் இருக்காரு. ஸோ இவர் சித்தரா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண நான் மட்டும் இல்லாமல் நம்மளோட கஷ்டத்துக்கு வந்து என்ன மெயின் ரீசனாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடக்காது, முடியாது, இது நம்மளால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவாக நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் வச்சிருக்கனால தான். ஆனால் நான் இவர்கிட்ட போய் உட்காந்து பேச்சு கொடுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு ஒரு கஷ்டம், எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தப்போ இது நடக்கும்னு சொல்லு, உனக்கு இது கிடைக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை சொல்லவும் சொன்னார், எழுதவும் சொன்னார். இதுதான் அவரோட வழி. அதாவது அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்மளோட மனசுக்குள்ளேயே அதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். இதனால் நம்மளால் முடியவே முடியாதுன்னு சொல்லி நினச்ச காரியம் கூட ஈஸியாக முடிஞ்சிடும். இவர் சித்தரா இல்லையான்னு கேட்டால் எனக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் தெரியல. பட் ஒரு சுயநலம் இல்லாத பொதுநலம் வாய்ந்த மனிதர், அதுவும் வயசான மனிதர், அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான். எல்லாரும் போய் பிளஸிங்ஸை வாங்கிக்கோங்க. இவரோட அட்ரஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until that, tata.